மாதவி குட்டியை பொறுத்தவரையில் இந்து மதத்தில் இருக்கும்போதே எனக்கு தகனம் செய்வது, உடல்களை எரிப்பது எனக்கு பிடிக்கல என்று அடிக்கடி பேசி வந்த ஒருவர். அது அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மத விழுமியமாக இருக்கிறது. அதை நம்ம விமர்சிப்பதற்கு இங்கே ஒன்றும் கிடையாது. அது அவர்களுடைய எண்ணப்பாடு, அவர்கள் அதை சரி என்று நினைக்கிறார்கள். இருந்தாலும் மாதவி குட்டி அதை அந்நாட்களிலேயே விமர்சித்து வந்த காரணத்தினால அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஊடகங்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, மரணிச்சதுக்கு பிறகு உங்களுடைய உடலை எரித்து விடுவார்கள் என்கிற பயத்தில் தான் இஸ்லாமியராக மாறிக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். இதை பார்க்கும்போது என்ன தோணும்னா, அட எந்த கேள்விகளை எல்லாம் கேட்பீங்க, இதுவெல்லாம் ஒரு கேள்வியா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்பொழுது மாதவி குட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் அதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கல, பொதுவாகவே இந்த எரிக்கிற விவகாரத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை தான். அது என்னுடைய கருத்தியல். எரிப்பவர்களை நான் எதிர்க்கவில்லை, அது அவர்களுடைய செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்தை படித்து புரிந்த காரணத்தினால் என்கிறார்கள் கமலாதாஸ் என்கிற சுரையா மாதவி குட்டி அவர்கள். அதே மாதிரி ஊடகங்கள் அவங்கள்ட்ட கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மரணத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கையை நினைத்தும் மரணத்தை நினைத்தும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்போ 67 வயசு, மரணத்தை நினைச்செல்லாம் பயப்பட மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் அடுத்து மரணத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இனிமேல் கடந்த காலத்தில் இருந்த மரண பயம் எனக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, இறைவன் என்னை பாதுகாப்பான், இறைவனுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், என்னுடைய வாழ்வு இனிமேல் இறைவன் கையிலே இருக்கிறது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. எனவே மரணத்தை கண்டு நான் அஞ்சவில்லை. கடந்த காலங்களில் இருந்த அச்சம் எனக்கு தற்போது இல்லை என்பதை மிக தெளிவாக பிரித்து அறிந்து சொல்கிறார்கள். ஏன்னா இந்த மரணம்ங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. நம்ம உலகத்தில் உலகம்தான் வாழ்க்கைன்னு போய்கிட்டு இருப்போம். பேசுகிற நான் இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் கூட உயிரோடு இருப்பேனா என்று நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி கேட்கிற நீங்கள் கூட இந்த வீடியோவை கேட்பதற்கு உயிரோடு இருப்பீர்களா, கேட்டதற்கு பிறகு எவ்வளவு காலம் இருப்பீர்கள் என்று யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படியான ஒரு நிலைதான் மரணம். மரணம் எங்கிருந்து யாருக்கு எப்படி வருகிறது, எதனால் வருகிறது என்பதை இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானத்தினாலும் ஊகிக்க முடியாமல் இருக்கிறது. புற்றுநோயில் மரணிச்சிட்டாரு என்று ஒருவரை சொல்லுவோம், புற்றுநோய் தான் அதற்கு காரணம் என்பதை நம்மால் நிறுவ முடியாமல் இருக்கும். ஏதோ ஒரு நோயாக இருந்திருக்கலாம், ஏதோ காரணம், இறைவன் அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான், அவ்வளவுதான். உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஏன்னா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குர்ஆன் மரணத்தை பற்றி பேசும்போது எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் ஃபைன்னஹு முலாக்கீக்கும், உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் என்றுதான் பேசுகிறது.